சாமியை மறைக்காமல் எல்லாரும் சந்தோஷமாக வந்து உட்காந்துருங்க. இப்போ கரெக்டாக வச்சுருக்காங்க. அருளை நோக்கி இங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், உலகம் வாய்ந்த அனைத்து கருப்பசாமி பக்தர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்பொழுது முக்கியமாக என்னென்னா, புளியர கோயில், புளியரன்னு சொன்னாலே கருப்பசாமி கோயில்னு யூடியூப்பில் எடுத்த உடனே வந்துடுது. ஆன்மீகவாதிகள் அனைவருடைய மனதுக்கும் கண்ணுக்கும் நம்ம கோயிலும் நானும் தெரிந்து கொண்டிருக்கேன். அது மட்டும் ஒரு பெரிய உண்மை. இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம், போனால் நம்ம மன குறைகள்லாம் தீருதுன்னு நினச்சி புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்களும் பலர், வந்தவங்களும் பலர், வரப்போர்களும் பல பல பேர் இப்படிலாம் இருக்குது. எல்லாரும் மனதிலையுமே ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. என்ன இருக்குது? இவ்வளோ ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஒரே நாள் மட்டும் உத்தரவு வச்சுருக்காங்க. போனால் சில பேர்களுக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது சாமியுடைய அருள் வாக்கு. அதனால் என்னத்தை போக அப்படின்னு நினைத்து சலித்து கொண்டு மனதுக்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் கோடான கோடி பேர்கள் இருக்கிறாங்க. நீண்ட காலமாக சாமிகிட்ட நான் வேலைக்கிழமை வரம் சொல்லணும், அருள்வாக்கு சொல்லணும், நான் சொன்னது கேட்டது உண்டு. சாமி அனுமதி கொடுத்து நீண்ட காலம் ஆயிடுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தங்கும் வசதிகள், பாத்ரூம் வசதிகள் நமக்கு குறைவாக இருந்துச்சு. இப்போ கடினமான பொருளாதார நெருக்கடிகளில் இறைவன் கொடுத்த கருணை கொடையை வைத்து இந்த அருமையான பாத்ரூம் வசதியவும், கொஞ்சம் பேர்கள் தங்குறது மாதிரி உள்ள ஒரு சின்ன வசதியவும் உருவாக்கிக்கிட்டோம் நம்ம. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி வியாழக்கிழமை உத்தரவை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை உத்தரவை இன்றையிலிருந்து நம்ம தொடங்குறோம் பகவானுடைய அருளை நோக்கி. இது இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, வியாழக்கிழமை சாமி கூப்பிடாதவர்களும் இருப்பாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை இருந்தும் கூட சாமி கேட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமை வராதவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சாமி கூப்பிடணும்னு சொன்னா, நம்ம சாமிகிட்ட எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், என்னை கூப்பிடுப்பாரு. ஏன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை என்னால் சொல்ல முடியல. நான் யாரையும் என் மனத்தில் நிறுத்தி நான் யாரையும் கூப்பிட முடியாது, கூப்பிடுறதும் இல்லை. கூப்பிட முடியாது, கூப்பிடுறது இல்லைன்னு சொல்ற வார்த்தை தப்பு. இதுல இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த செயல்களில் எத்தனை இடைஞ்சல் இருக்குங்கிறத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எனக்கு மட்டும் தான் தெரியும். எந்த மனிதனாலையும் இடைஞ்சல் கிடையாது, எந்த ஒரு எதிரியாலும் இடைஞ்சல் கிடையாது. அப்படி ஒரு விஷயமே நமக்கு இல்லை. ஒரு வாக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். புத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு, கடவுளை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, அதனால நான் அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு புத்தர் சொன்னாரு, கடவுளை நினைச்சு நீ வருத்தப்படுற, நீ வேதனைப்படுற, அவருக்கு தெரியுது வர நீ அதையும் ஃபாலோ பண்றதுதான் நல்லதுன்ட்டார். ஒரு வார்த்தை. இன்னொருத்தர் புத்தர்கிட்ட கேட்டார், ஆண்டவன் இருக்கானா இல்லையா, ஆண்டவன் இருக்கானா இல்லையா, ஆண்டவன் இருக்கானா இல்லையான்னு கேட்டார். புத்தர் அதுக்கு பதிலே சொல்லல. அது கொஞ்ச நேரம் கழித்து புத்தருடைய சீடர்கள் கேட்டாங்க. முதல்ல ஒருத்தர் சொன்னான், கடவுளை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொன்னான். நீ அதையே ஃபாலோ பண்ணுங்க நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? குருவாகிய நீங்கள் ஒரு நல்ல விடையை சொல்லணுமே, அதுக்கு ஏன் சொன்னீங்க? அவன் மனதில் அப்படி ஒரு அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அவன் அதுலேயே தெளிவடையட்டும், நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு புத்தர் சொல்லிட்டார் சிஷியர்கிட்ட. அடுத்த வார்த்தை, ஆண்டவன் இருக்கானா இல்லையா, ஆண்டவன் இருக்கானா இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு வந்தான். அவனுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, எனக்கு பதில் கிடைக்கல, அதனால நான் அவனுக்கு என்ன சொல்ல அப்படின்னு அவன் சொன்னார். இந்த ரெண்டுக்கு இடையில அவர் தன்னுடைய மென்பவரையும் தன்னுடைய ஆத்மீக சக்தியவும் அவர் யூகித்து ஒரு பிரபஞ்சமாகிய ஒரு பேர் ஆற்றலை நோக்கி அவர் தவம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான், நேரத்துல தான் அவர் ஒரு மகான் என்று அறிக்கை செய்யப்பட்டது. மகானாகவும் ஆனார். இதுதான் உண்மையான சம்பவம். புத்தருடைய புகழ் இந்த உலகத்துல ஓங்கி நின்று ஓய்ந்து நின்றது. ஓங்கி நின்றதுக்கு காரணம் சமாதானம்.
ஓய்ந்து நின்றதுக்கு காரணம் மதத்துல அவன் கலாச்சாரத்துல நிறைய பரிகாரங்களை செஞ்சு பழகிட்டான். பரிகாரத்துல புத்த மதத்துக்கு இடம் கிடையாது. அதனால புத்த மதத்தை மக்கள் எடுத்துக்கொண்டதுக்கு அவங்களுக்கு மனசு அங்க செல்லல. இது ஒரு காரணம். ஆனா புத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நெறிகளும் கருணைகளும் இந்த உலகத்துல ரொம்ப புனிதமானதாகத்தான் இருந்துச்சு. அந்த புனிதமான நிலைகளாக இருந்தாலும் அவர் நினைத்திருந்த லட்சியம் ஒன்னே ஒண்ணு, நம்ம மனதுக்குள்ளேயும் நம்ம ஆன்மாவிலையும் உடல்லையும் ஒரு சக்தி இருக்க, இந்த சக்திக்கு மீறி ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்க, அதை நாம தொடர்பு கொள்வது எப்படின்னு நினைச்சு அப்படி தன்னை வளர்த்து வளர்த்து ஒரு சின்ன தொடர்பை அவருக்குள்ள ரிலேட்டிவ்ஸை உருவாக்குறாரு. வந்துச்சு. வருத நேரத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியாத காலத்துல அவருடைய சரீரத்துக்கு ஒரு முடிவு கொடுத்துருச்சு இயற்கை. இது நம்ம படிச்சது மூலமா வந்த ஒரு செய்தி தான். ஆனா புத்தர் கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையில நீதியவும் நன்னெறியவும் தவறியதாக எந்த சான்றுகளுமே கிடையாது. அவர் நீதியோடு தான் இருந்தாரு. உயர்ந்த புகழ் உள்ள ஒரு பெரிய மகான். ஆமா. ஆனா அவர் தன்னுடைய புத்தகத்துல எந்த ஓரத்திலேயாவது கடவுளுங்கிறத பற்றி எழுதியிருக்காரா அப்படிங்கிறத நான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய நூல்கள்ல தம்மபதம் என்பது முதல் நூல் தான். அந்த நூல்களை தேடி பார்க்கும் பொழுது கடவுள் அப்படிங்கிறத பற்றி எங்கேயாவது எழுதியிருக்காரா அப்படின்னு நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். இதுக்கு விடைகளை நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவோம் தேடுவோம் தேடுவோம். ஆனா அவர் ஒரு பெரிய ஆற்றலை மட்டும் அவர் மனத்துக்குள்ள தெளிவாக வச்சிருக்கிறார். அந்த ஆற்றல் தான் அவருக்கு எல்லாம் என்பதை உணர்ந்த ஒரு மகன். இந்த புத்தரை பற்றி நம்ம எதுக்கு இப்போ பேசணும் அப்படின்னு சொன்னா, யாருக்குமே விடை கொடுக்க முடியாத நிலையில தான் குருமார்களே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் மனிதனுடைய கேள்விக்கும் வாழ்வுக்கும் விடைகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விடைகள் நடந்திருக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மகான் தோன்றி இந்த பூலோகத்துக்கு வானத்திலிருந்து இறங்கி வர போறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் கோடி கோடி பேர் இருக்கிறார்கள். இன்று வரை வந்ததாக சான்றும் கிடைக்கவில்லை, விளக்கமும் கிடைக்கவில்லை, யாரென்று சொல்லவும் வியம்பவில்லை. ஒரு இயற்கை மிகுந்த ஒரு மாபெரும் சக்தி தான் கடவுள் என்ற ஒரு தோற்றத்தோடு தன்னையே பிரார்த்தனை செய்து தன்னுடைய மனதையே நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்திருக்கிறாங்க. ஆனா இதுதான் கடவுள் என்று ஒவ்வொரு விதவிதமான தோற்றத்தையும் உருவத்தையும் வைத்து மெய்வித்து இது மூலமாக நாம பலனடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இதுதான் இறை சக்தி என்ற ஒரு நினைவு உணர்வுகளோட வணங்கிக்கிட்டு நம்மளும் இருக்கிறோம். நம்ம அடையக்கூடிய பலனை வச்சுதான் அந்த உருவத்தையும் அந்த தோற்றத்தையும் அந்த கோவிலையும் அந்த வழிபாடுகளையும் நாம் நம்புகிறோம். இந்த நிறைவேற்றுவதற்குரிய காரணங்கள் இரண்டு இருக்கு. ஒன்று கர்மா, இன்னொன்று பயன். கர்ம பயன். கர்மாவின் பயன் எப்படிப்பட்டது என்றால், இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த குருவனுடைய செயலால் இவருடைய வாக்கு ஆசீர்வாதத்தால் இவர் நலமடைய வேண்டும் என்று விதி நிர்பந்தம் சரியாக இருந்தால் அவன் பயனடைந்து விடுகிறான். இவன் இப்பொழுது இந்த ஆறுதல் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு இவனுடைய மனம் பக்குவம் அடைந்து இவன் பிற்காலத்தில் பலனடைய போகிறான் என்று இருந்தால் அந்த புனிதமான வாக்குகளை கேட்டு அவன் ஆத்மா பலனடைந்து கொள்கிறது. இதுதான் இந்த உலகத்தின் கர்மாவின் விதிகளாகும். நடப்பதற்கும் நடக்காததுக்கும் இறைவனே காரணமாகிறார். ஆனா அதுக்கு கருவி மனிதனாகவே ஆகிறான். ஆக குற்றம் என்பது மனித பிறப்பில் தான் இருக்கிறதே தவிர இறைவனுடைய படைப்பிலோ இறைவன் நடத்துகின்ற நிலைகளிலோ இருப்பதாக எந்த சான்றுகளும் எந்த மகான்கள் மூலமாகவும் எந்த விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். இப்படி பல்வேறு மக்கள் இங்கு தேடி வந்து எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கல என்று வருத்தப்பட்டவர்கள் உண்டு. பலன் என்றால் சாமி எங்களை கூப்பிடல, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கிறேன், சாமி எங்களை முகம் பார்க்கல அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டிருக்கான், என்னை ஏசிருக்கான். நான் வருத்தப்படல. ஏன்? என்கிட்ட வாழ்த்துதல பெறதுக்கு உரிமையானவன் என்னை ஏசத்துக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. அவன் வேற யாரையும் ஏச மாட்டான். அவன் ஏசனுடைய உள்மனத்தை போய் நான் ஆராய்ந்து பார்த்தோம்னா என் மூலமா வாக்கு கேட்கணுங்கிற ஆதங்கத்துல தான் அவன் ஏசிருக்கான். என்னை எதிரியாக நினைச்சு அவன் ஏசல. என் மூலமா பலன் வேண்டும் என்ற பரிபூரணமான அன்பின் மூலமாகத்தான் அவன் என்னை ஏசிருக்கிறான். என்ன அவன் எதிரியாக நினைச்சு ஏசல. அப்போ அவனுடைய தேவை என் மூலமாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரு பற்று அவன் உள்ளத்தில் தோன்றி இருக்கு. இவர் ஒரு சரியான குருதான் என்ற உள்ளம் தோன்றியும் நம்ம நம்பி வந்தும் நம்மளை கூப்பிடலையே என்ற ஆதங்கம். கூப்பிட்டு இருந்தா அவன் போன்றிருப்பான், கூப்பிடல அவன் ஏசிட்டான். ஆனா அந்த கூப்பிடுறதும் கூப்பிடாததும் நான் இல்லைங்கிறது அவன் புரியுதுக்காக
நான் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இதுதான் அந்த உலகத்தில் உள்ள உண்மை. நிறைய பேர்கள் உங்க உள்ளத்துல ஏகமான குறைகள் இருக்கு. மருத்துவமனைக்கு நோயாளி போறது மாதிரி வாக்கு ஸ்தலத்துக்கு மனக்குறை உடையவர்கள் தான் கோவில்களுக்கும் எல்லாத்துக்கும் வராங்க. எல்லாருடைய குறைகளும் ஒரே நேரத்தில் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லார் உள்ளத்திலும் இருக்கு. ஆனா அந்த கர்மாவ விதியும் அப்படி இல்லை. கர்மாவ விதியும் நிச்சயமாக அப்படி கிடையாது. அவனுக்கு அளவு எடுத்து ஒரு சட்டையை போட்டுக்கிட்ட மாதிரி அவன் செய்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் தகுந்தாற் போலதான் வாழ்க்கையில நற்பலன்களும் சோதனைகளும் நடந்து கொண்டு இருக்கு. இந்த பிறவியில நான் எந்த துன்பமே செய்தி ஐயா அப்படின்னு நினைக்கிறோம். பிறவியை நம்புகிறவன் புரிஞ்சு கொண்ட வேலை, நீ போன பிறவி செஞ்ச பாவத்தை இந்த பிறவியில் எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு பிறவியை நம்புறவன் புரிஞ்சுக்கிடுவான். பிறவியை நம்பாதவன் ஒன்றும் புரியலையா, என்னமோ நடக்கு அப்படின்னு போவான். அவனுக்கும் நம்ம விளக்கம் சொல்லணும், பிறவியை நம்புறவனுக்கும் விளக்கம் சொல்லணும். இத்தனைக்கும் இடையில மாட்டிக்கிட்டவன் தான் ஒரு உண்மையான குரு. நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். வெறுக்கிறவனுக்கு பதில் சொல்லணும், விரும்புறவனுக்கு பதில் சொல்லணும், ஆசையோடு காத்திருக்கவனுக்கு பதில் சொல்லணும், தாங்க முடியாத துயரம் இருக்கிறவனுக்கு பதில் சொல்லணும். இங்க வந்து வணங்கிட்டு போவோம்னு சாதாரண நினைச்சு வரவனுக்கும் ஆசி புரியணும். எல்லாமே இருக்கு. இந்த ஸ்தானத்தில் இருந்து அதை அனுபவிக்கிற ஒருவனுக்கு தான் அவன் மனச்சங்கடம் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். எங்க பெங்களூர்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஒரு முறை நான் வந்துட்டு போக 3000 ரூபாய் ஆகும். இந்த செலவு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உள்ளத்தை கடைந்தெடுத்து, உங்க கர்மாவை கடைந்தெடுத்து, உங்க உள்ளத்துக்குள்ளும் உங்களுக்கு என்ன தேவை, இதை எப்படி அருள்வது, இதை பயன்பட வைப்பது எப்படின்னு பாடுபடுற எனக்கு தான் ஏன் வேதனை தெரியும். ஆனா உங்கள்கிட்ட நான் எந்த கூலியும் வாங்கலைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வாரிய சாமிக்கு தேவையான பொருட்களை தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு, பூமாலைகளை வாங்குறீங்க. பூமாலையை சாமிக்கு கொடுத்துருந்தீங்க, எலுமிச்சங்க நீங்க கோயிலுக்குள்ள கொடுத்துருந்தீங்க, தேங்காயை விடலை போட்டுருந்தீங்க, விளக்க நீங்க ஏத்திருந்தீங்க, பத்தியை பொருத்திருந்தீங்க. ஏதோ ஒரு கட்டளைக்காக ஒரு தெச்சடையை இந்த உண்டியல்ல நீங்க போட்டிருந்தீங்க. ஆனா உங்களுக்கு நான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஆன்மீக சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை கூப்பிடாட்ட நீங்க சொல்லக்கூடிய குற்றமும், நான் இவ்வளவு செலவழிச்சேன், எனக்கு நடக்கல, செய்யலை, இதுதான் நீங்க சொல்லுங்க. ஆனா எந்த கோயிலுக்கு, திருப்பதிக்கு போனாலும், அந்த உலகம் முழுக்க எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்குன்னு செலவழிக்க செலவை இந்த பூலகத்துல செஞ்சுதான் ஆகணும். இதுதான் உண்மை. அதனால எல்லாரும் மனதையும் பக்குவமடைய வைப்போம். எல்லாரையும் இறைவன் அழைத்து அருள் புரியுமாறு கருணையோட நம்ம புரிந்து கொள்வோம். இந்த ஸ்தலத்துக்கு வந்த மட்டும் எல்லாரும் நல்லாயிருவோம் என்ற ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கையின் பேரில் ஆனந்தமான வழிபாடுகளை தொடங்கி மாசில்லாத மனதுக்குள் ஈஸ்வரை குடியேற்றி என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அருள்வாக்கு. கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தமிழுகின்ற ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு இந்த மக்களை கூப்பிட்டு நல்வாக்கு சொல்லணுப்பா. முதல் உத்தரவு பெங்களூர்.